தான். அப்ப முருகன் என்ன சொன்னாரு, அந்த பிரம்மனா போஸ்டி டம்மியில ஒருத்தன் இருக்கக்கூடாது. பிரம்மன்னா பிரம்மனுடைய வேலை என்ன, அதை உணர்ந்து அந்த பிரம்மனா வேலை செய்யணும். அப்ப இந்தியாவுடைய படைப்போட தத்துவத்துல ஒரு ஞானியுடைய செயல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம உலகத்திலே யாருக்கும் கிடையாது. நம்ம ஆன்மீகத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா 3 தலையோட பிரம்மன் இருக்கிறாரா, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரிதான் இந்தியனுடைய அரசாங்கத்துல சிங்கத்தோட 3 முகமா இருக்கு, பார்த்தீங்களா? இதெல்லாம் சாதாரணமா ஒரு மனிதன் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது மயிலா இருக்கு. நம்மளுடைய தேசிய பறவை எதா இருக்கு? மயிலா இருக்கு. நம்ம உலகத்திலே சிறந்ததா எது? இந்த அசோக சக்கரங்கிறது கிருஷ்ண பரமாத்மா கையில இருந்தது. அடுத்தது இந்த உலகத்திலே மிக நுட்பமானது எதுன்னா இந்த மரகத நாணயம், மரகத கல் அப்படிங்கிறது. அது அந்த பச்சை வடிவத்தை குறிக்கிறதா இருக்கு. அப்ப இந்த உலகத்திலே ஒரு பாரம்பரியமா சன்னியாச பரம்பரைக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு விஷயம் எதுன்னா காவி. அடுத்தது இந்த நம்ம அரசாங்க கட்டமைச்சு இந்த மக்கள், சாதாரண மக்கள் போய் இந்த கலர்லாம் இந்த கொடியெல்லாம் உருவாக்கும். உண்மையான அலைவரிசை இந்த பிரபஞ்சம் டிசைன் பண்ணி காட்டுனுச்சு. மயில, அங்க இருக்கிற கலர்ஸ, அந்த 3 வடிவத்தில் இருக்கிற அந்த பிரம்மனாக இருக்கக்கூடிய பிரம்ம பட்டத்துல அந்த 3 வடிவம், அப்ப அந்த 3 விஷயத்தையும் காட்டுது. அப்ப எவ்வளோ பெரிய விஷயத்த அது உள்ளுக்குள்ள மறைப்பொருளாக இருந்து நம்மளுடைய தத்துவத்தையும் நம்ம எவ்வளவு பெரிய பாரம்பரியத்துக்குரியவங்கிறத காட்டியிருக்குன்னு பார்த்துக்கணும். அப்ப சாக போற மனிதன் தேசிய கொடியை உருவாக்கல. சாரப்போக மனிதன் நம்மளுடைய பாரம்பரியமான இருக்கிற எந்த பொருளையும் உருவாக்கல. பின்னாடி ஒரு இறை அலைவரிசை இந்த மாதிரி பிரபஞ்சத்துல இந்த பகுதி இந்த மாதிரி உள்ள சூழல்னு அது வெளிப்படுது, அது வெளிக்காட்டுது. இப்ப இதெல்லாம் நம்ம உணராம நம்ம வேற மாதிரி இருக்கிறோம், வேற மாதிரி ஒரு செயல்ல இருக்கிறோம்.